நமஸ்காரம். உலகத்தில் ஒரு வழக்கம். அது ஏன் என்று கேட்டால் எனக்கு பதில் தெரியாது. ஆனால் இது உண்மை. ஒருவர் சிறந்த பக்தராக இருக்கிறார், ஞானியாக இருக்கிறார், நன்னடத்தை கொண்டவராக இருக்கிறார். அவர் பக்தியை பற்றி பேசுவது, ஞானத்தை பற்றி பேசுவது என்றால் அவர் எப்போதும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் அவ்வளவாக யாருக்கும் அப்படியே கேட்க வேண்டும், அது என்னங்கிற ஆவலோ ஆர்வமோ குறைந்துவிடும், இருக்காது. ஆனால் அதே ஒரு இன்ஜினியர் ஆத்ம ஞானத்தை பற்றி பேசுகிறார், ஒரு டாக்டர் பக்தியை பற்றி பேசுகிறார். இப்படின்னு சொல்ல போனால் அவர்கள் தாராளமா பேசலாம். யாருக்கும் ஆத்ம ஞானம் வேணும், பரமாத்மாவிடத்தில் பக்தி வேணும். அதற்கொன்றும் இவர் டாக்டரா இன்ஜினியராங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லை, யாரும் பேசலாம். ஆனால் நான் சொல்ல வந்தது, அவர்கள் பேசுகிறார்கள்னு சொன்னால் இது ஏது இவர் போய் இதை பற்றி பேசுகிறார் என்ன ஆயிரக்கணக்கில் ஆர்வமாக கேட்பார்கள். இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவர், அவர் வைணவரோ செய்வரோ எப்படியும் இருக்கட்டும், வைணவர் வைணவம் பற்றி பேசினால் ஆர்வம் குறைவாகவும், வேற்று மதத்தவரே ஒருத்தர், இந்த தர்மத்தை சார்ந்தவரே இல்லாதவர், வேற்று மதத்தவரோ வெளிநாட்டவரோ அவர் நம்முடைய இந்து தர்மத்தை பற்றி பேசினால், ஓ அவர் பேசுகிறார் அப்படின்னு லட்சக்கணக்கில் கேட்பார்கள். இதுதான் உலகத்தில் ஒரு வழக்கம் உள்ளதுன்னு சொல்ல வந்தேன். இது ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, பல விஷயங்களிலும் இப்படித்தான். அவரவர் விஷயத்தை பேசுவதில் நமக்கு கேட்பதற்கு இருக்க ஆர்வம், அதை விட யாரோ எதையோ பத்தி பேசினார் என்றால் அதை ஆர்வமாக கேட்போம். ஒரு மாற்று தானே என்று நினைப்போம். கேட்கலாம், ஆனால் அது பயன் தருமாறு பார்க்க வேண்டும். எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக அவருக்கு அந்த வேலை தெரிய வேண்டுமே. தெரிந்தவர்கள் அதை செய்ய வேண்டும், தெரிந்தவர்கள் சரியாக செய்ய வேண்டும். இந்த வேலை எனக்கு தெரியும், ஆனால் ஒழுங்காக செய்ய மாட்டேன் என்பது ஒரு புறம். இந்த வேலையை எனக்கு செய்ய தெரியாது, ஆனா செய்தால் ஒழுங்காக செய்வேன். இந்த ரெண்டுதற்குள் எதை தேர்ந்தெடுப்பது குழப்பமாகத்தான் இருக்கும். என்ன சொல்ல தோணும்? இவர்களுக்கெல்லாம் இந்த வேலை தெரியும், ஆனால் எங்கே ஒழுங்காக செய்தார்கள்? அவருக்கு அந்த வேலை தெரியாதுதான், ஆனால் செய்தால் ஒழுங்கா செய்வார், பார்ப்போம். இப்படித்தான் நினைக்க தோன்றும். அதே போலத்தான் இங்கும் அவரவர் ஒரு பக்தராக இருப்பவர் பக்தியை பற்றி பேசினால் இதில் என்ன வியப்பு இருக்கிறதுன்னு விட்டு விடுவார்கள். வேறு யாரேனும் ஒருத்தர் பேசினால் சரின்னு கேட்போம். அது கொஞ்ச நேரத்துக்கு நன்றாக இருக்கும். அதற்கப்புறம் அவருக்கு தெரிய வேண்டுமே, அவர் எனக்கு புரிய வைக்க வேண்டும். நானே அறியாதவன், இன்னொரு அறியாதவர் எனக்கு அதை எடுத்து சொன்னார் என்றால் நான் எப்படி புரிந்து கொள்ள? அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லும் போது எதை எங்கெங்கு கேட்டுக்கொள்ள வேண்டுமோ அங்குதான் காது கொடுக்க வேண்டும். உனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக காது கொடுக்காதே. உனக்கு பிடித்திருந்தால் எதில் பிடித்திருக்கிறதோ அதை பேசு. சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், அவர் விளையாட்டில் கை தேர்ந்தவர். ராக்கெட் விடும் இடத்தில் போய் சயின்டிஸ்டாக வேலை பார்க்க முடியுமா? இல்ல எனக்கு அவரை பிடித்திருக்கிறதேன்னு சொன்னால் அவருக்கு அது தெரியாதே. ஆனால் என்ன ஆகும்? யாரும் எதையும் செய்தால் என்ன, இது ஒரு அடிப்படை உரிமை இல்லையா, மனித உரிமை இல்லையான்னு கேட்பார்கள். உரிமைதான், அறிந்து கொண்டு செய்தால்தான் அது உரிமை. அறியாமலே செய்ய போனால் தப்பில் தான் போய் முடியும். அது நமக்கும் ஒரு தவறு, நம்மால் மற்ற பேருக்கும் கஷ்டம்.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னு சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார், யார் சொல்லுகிறார்னு பார்க்காதே என்றால், அப்படிங்கிறதும் வள்ளுவர் சொன்னால் தானே கேட்போம். இது வேறு யாராவது சொல்லியிருந்தால் கேட்போமா? அவர் சொல்லவே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அது குரலில் இருக்கவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்பதை தப்பாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. யார் சொல்ல வேண்டுமோ அவர் சொல்ல வேண்டிய முறைப்படி அறிந்து சொல்லுவரானால் அப்போதுதான் அதை கேட்க முடியும். எந்த விதமான அனுஷ்டானமே கிடையாது, நடத்தையே இல்லை, ஆனால் உபதேசம் மட்டும் பண்ணுகிறார்னு சொன்னால், சொல்லப்படும் விஷயத்தை மட்டும் பாருங்களேன், அவருக்கு நடத்தை இல்லாவிட்டால் என்ன என்று சொல்ல முடியுமா? தானே பிராக்டிஸ் பண்ணாததை ஊராருக்கு சொல்லிக் கொண்டிருந்தால், அதனால் எத்தை படிக்க வேண்டும், எந்த புத்தகங்களிலிருந்து கிரகிக்க வேண்டும், யார் பின்னே செல்ல வேண்டும், இந்த விஷயத்தை இதென்ன இதெல்லாம் 1900 விஷயம் என்று நினைக்கவே வேண்டாம். எப்போதும் உண்மை இதுவே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.